ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு இருக்கு இல்லையா, அதில் இன்றைக்கி வேலு நாச்சியார் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? வேலு நாச்சியாரோட காலம் பார்த்தோன்னா 1730 1796 வரைக்கும். ஓகேவா? 1730 தான் பிறந்திருப்பாங்க. ராணி வேலு நாச்சியார் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை. சிவகங்கை பகுதியில் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிர்த்தா போராடிய பெண்மணி யாருன்னு பார்த்தோன்னா வேலு நாச்சியார். அவங்களோட இளமை காலம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1730 ஜனவரி 3 ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே பெண் மகளாக பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தான் வேலு நாச்சியார். ஓகேவா? ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்திருக்காங்க. அதான் அவங்க அப்பா. பெற்றோர் பார்த்தோன்னா செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தால் அம்மா பெயர். புலமை பெற்ற மொழிகள் பார்த்தோன்னா பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம். இவங்க கற்ற வித்தைகள் என்னென்னு பார்த்தோன்னா சிலம்பம், வால் பயிற்சி, வில்வித்தை, குதிரை ஏற்றம் எல்லா பயிற்சியுமே பெற்றிருக்காங்க. திருமணம் பார்த்தோன்னா 1746 16வது வயதில் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் எனும் பெண் மகளை பெற்றெடுத்தார். அதாவது ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்தாங்க. ஆனால் மேரேஜ் பண்ணது சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண்ணோட பேர் தான் வந்துட்டு வெள்ளச்சி நாச்சியார். அடுத்து பாருங்க, போர் பற்றி கொடுத்துருக்காங்க. 1772 ஆற்காட்டு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோவில் அரண்மனையை தாக்கியது. காளையார்கோவில் அரண்மனை தாக்கியிருக்காங்க. 1772 ஆங்கில அரசுக்கும் முத்துவடுகநாதருக்கும் ஏற்பட்ட போரில் காளையார்கோவில் முத்துவடுகநாதர் என்ன பண்ணார் அப்படின்னா கொல்லப்பட்டார். காளையார்கோவில் போல தான் முத்துவடுகநாதர் இறந்துட்டாங்க. முத்துவடுகநாதர் யார்? இவங்களோட ஹஸ்பண்ட். ஓகேவா? வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் தான் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டதும் வேலு நாச்சியார் மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் சிவகங்கையை விட்டு தப்பி ஓடினர். அவங்க இறந்தோடனே இவங்க 2 பேரும் சிவகங்கையை விட்டுட்டு தப்பி ஓடிட்டாங்க. ஆங்கிலேயரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலு நாச்சியார் நாட்டை மீட்க காத்திருந்தார். ஆங்கிலேயர் படையெடுப்பால் கணவர் இழந்துட்டாங்க இல்லையா, திரும்ப நம்ம அவங்களோட அந்த சிவகங்கையை நம்ம மீட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அதுக்காக படைத்திரட்டல்ல பார்த்தோன்னா வேலு நாச்சியார் மகள் வெள்ளச்சி நாச்சியார் மற்றும் அமைச்சர் தாண்டவராயர் ஆகியோர் சிவகங்கையை விட்டு தப்பி திண்டுக்கல்லில் உள்ள விருப்பாட்சிக்கு சென்றனர். யார் யார் போனாங்க? வேலு நாச்சியார், அவங்களோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார், இவங்களோட அமைச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க தாண்டவராயர். இவங்க 3 பேருமே தப்பிச்சு திண்டுக்கல்ல உள்ள விருப்பாட்சிக்கு போயிட்டாங்க. பின்னர் ராணி வேலு நாச்சியாரின் பாதுகாவலர்கள் வெள்ளை மருது மற்றும் சின்ன மருது வெள்ளை மருது இருக்காங்களா, அவங்க 2 பேரும் இணைஞ்சிக்கிட்டாங்க. திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் வசித்து வந்தனர். திண்டுக்கலுக்கு விருப்பாட்சிக்கு போனாங்க இல்லையா, அங்கே கோபால நாயக்கர் பாதுகாப்பில் 8 வருஷம் அங்கவே இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேருமே வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த வேலு நாச்சியார், அவங்க மகள் வெள்ளச்சி நாச்சியார், அமைச்சர் தாண்டவராயர், இவங்க எல்லாமே கோபால நாயக்கர் பாதுகாப்பில் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க 8 வருஷம். வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதரலியோடு கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. கோபால நாயக்கர் ஹைதரலியோடும் கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டாங்க. வேலு நாச்சியாரின் இராணுவ அமைச்சர் தலவாய் தாண்டவராயனர் ஹைதரலிக்கு எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கோரினர். இவர் உருது மொழியில் கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார். உருது மொழியில தான் எழுதியிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஹைதரலி இருக்காங்க இல்லையா, ஹைதரலி கிட்ட ஹெல்ப் கேட்டு இவங்க எழுதியிருப்பாங்க. 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு உருது மொழியில் எழுதியிருப்பாங்க. ஹைதரலி தந்த திண்டுக்கல் கோட்டையை படைத்தலைவரான சையதிடம் வேலு நாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். ஹைதரலி கிட்ட ஹெல்ப் கேட்டவுடனே ஹைதரலி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட படைத்தலைவர் இருக்காங்க இல்லையா, திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஆணையிட்டுட்டாங்க. வேலு நாச்சியார் நம்பிக்கையுரிய தோழி யாருன்னு பார்த்தோன்னா அவங்க பேர் குயிலி. குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் யார் அப்படின்னா உடையாள். இவங்க உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இறந்துருப்பாங்க. அந்த உடையாள் யார் அப்படின்னா மேய்த்தல் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்களே, ஆடு மாடு மேய்ப்பாங்களே, அவங்க தான். ஆனால் குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால், அந்த குயிலி யார்? வேலு நாச்சியாரோட ஃப்ரெண்டு தானே குயிலி. அவங்கள பற்றி உளவு கூற மறுத்ததால் உடையாள் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னொரு புக்கில் வேலு நாச்சியாரை பற்றி உளவு கூற மறுத்ததால் அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்குவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குயிலி. உடையாள் அப்படின்ற பெண் படைப்பிரிவு ஒன்று இருக்குது. அதுக்கு தலைமை தாங்குவர் தான் குயிலி. அந்த குயிலி தான் வேலு நாச்சியாரோட ஃப்ரெண்டு. விஜயதசமி நாளன்று சிவகங்கையின் அரண்மனைக்குள் பெண்கள் செல்ல அனுமதி உண்டு என்பதால்
அதே நாளில் வேலு நாச்சியாரும் குயிலியும் மாறுவேடமிட்டு அரண்மனைக்குள் சென்றனர். விஜயதசமி அன்னைக்கு வந்து பெண்கள்லாம் உள்ளே போகலாம் அப்படின்றதால அன்னைக்கே வந்துட்டு வேலு நாச்சியார் குயிலி எல்லாமே வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. அதன் பின்னர் வேலு நாச்சியாரின் படைகள் கோட்டைக்குள் புகுந்தன. இவங்க 2 பேர் உள்ளே போன பிறகு அவங்களோட படைகளும் என்னாச்சு, கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்க. பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு அழித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா குயிலி. அவங்க வந்துட்டு குயிலி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆயுத கிடங்களே வந்துட்டு இவங்களே தீ வச்சுட்டு அதில் வந்து குதிச்சு அந்த ஆயுதத்தெலாம் வந்துட்டு அழிச்சிட்டாங்க. எப்போ 1780. இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை குண்டுதாரி மற்றும் முதல் பெண் தியாகி என்று கருதப்படுவார் யாருன்னா குயிலி. ஏன்னா அவங்களே தனக்குத்தானே தீ வச்சுட்டு குதிச்சிட்டாங்க இல்லையா, அதனால தான் இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை குண்டுதாரி இல்லைன்னா முதல் பெண் தியாகி அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறவர் யாருன்னு பார்த்தோன்னா குயிலி. அடுத்த சிவகங்கை வந்துட்டு எப்படி மீட்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வேலு நாச்சியார் கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலி உதவியோடு 1780 சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினர். அந்த 1780 தான் என்ன பண்ணாங்க, அந்த குயிலி வந்துட்டு தனக்கு தானே தீ வச்சுட்டு அந்த ஆயுத கிடங்களை குதிச்சு இது பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போரில் இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. 1780 சிவகங்கை வந்துட்டு மீட்டெடுத்துட்டாங்க வேலு நாச்சியார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை பெற்றவர் யாருன்னா வேலு நாச்சியார். முதல் பெண் ஆட்சியாளர். ஓகேவா, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் முதல்ல எதிர்த்த பெண்மணி யாருன்னு பார்த்தோன்னா நம்ம வேலு நாச்சியார் தான். மருது சகோதரர்களின் உதவினால் அரசியாக முடிசூடி கொண்டார். அதுக்கப்புறம் அது மீட்டெடுத்துட்டு சிவகங்கை வந்துட்டு மீட்டெடுத்துட்டு சிவகங்கையோட அரசியாக முடிசூட்டி கொண்டனர். யாரோட ஹெல்ப்பானால, மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப்பால. சின்ன மருது நாச்சியாரின் ஆலோசகராகவும் பெரிய மருது படைத்தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார். சின்ன மருது என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலோசகராகவும் பெரிய மருது வந்துட்டு அந்த படைத்தளபதியாகவும் வந்துட்டு இருந்துட்டாங்க. 1783 ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தனர். திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, 80 மீட்டெடுத்தாங்க. 83 திருப்பி ஆங்கிலேயர் வந்துட்டு படையெடுத்துட்டு வந்தாங்க. இம்முறை மருது பாண்டியர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். இந்த டைம் வந்துட்டு அவங்க வந்து இவங்க வந்து இது வின் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த மாதிரி இவங்க வந்துட்டு கரெக்டாக பாதுகாப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கையின் அரசன் ஆனார். இந்த வேங்கன் பெரிய உடைய தேவர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்துட்டு இந்த வேலு நாச்சியாரோட பொண்ணு இருக்காங்களே வெள்ளச்சி நாச்சியார், அவங்கள வந்துட்டு திருமணம் பண்ண போகிறாங்க. ஓகேவா, பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கையரோட அரசன் ஆயிட்டாரு. 1790 இவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கு இடமான முறையில் இறந்தும் போயிட்டாங்க அவங்க. சரிங்களா, அதாவது இவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த வெள்ளச்சி நாச்சியாரை, அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்தும் போயிட்டாங்க. வேலு நாச்சியார் நோயுற்று 1796 டிசம்பர் 25 வந்துட்டு இறந்துட்டாங்க. ஓகேவா, லாஸ்ட்டாக வேலு நாச்சியார் எப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா 1796 டிசம்பர் 25 இறந்துட்டாங்க. 90 தான் அவங்க பொண்ணை மனமுடித்து கொடுக்குறாங்க, அப்போவே அவங்க இறந்துடுறாங்க. அதாவது இவங்களுக்கு முன்னாடி இவங்க பொண்ணு இறந்துடுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியார் அவங்களும் வந்து நோயுற்று 1796 டிசம்பர் 25 இறந்துட்டாங்க. 1780 பிறந்து கடைசியாக 1796 இறந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். பை.